அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம நீண்ட நேரம் படுத்துக்கினே இருப்பாங்க, ஏந்திச்சிருக்க முடியாத இருப்பாங்க. அவங்களாம் நுரையீரல் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதிகமாக நின்றுனே இருப்பாங்க, நின்றுனே இருந்தால் கிட்னி பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் ஒரே இடத்துல அதிக நேரம் சேர்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களெலாம் மண்ணீரல் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் அதிக உடல் உழைப்பு கொடுத்தாங்கன்னா கல்லீரல் பிரச்சனை, முக்கியமானது லிவர், அது பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதிக நேரம் கண் விழித்து டிவி பார்க்குறது, செல்லு நோண்டுறது, இது மாதிரி இருந்தால் நம்ம இதயம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. சுகர் பேஷண்ட்லாம் அதிக நேரம் கண் விழிச்சுனாங்கன்னா சுகர் டைப் 2 சுகர் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம், எப்படி சுத்தம் பண்ணிக்கலாம், கிட்னி எப்படி சுத்தம் பண்ணிக்கலாம். கிட்னியை சுத்தம் படுத்தணும்னா ஒரு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துங்க, தோலை சீவிடுங்க, நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க. இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி கல்லீரல் ஓரளவுக்கு சுத்தமாகிடும், லிவர் கிளியர் ஆகிடும். அதுமாரி லிவரை பாதுகாக்கலாம். அதே போல் கிட்னியை பாதுகாக்கணும்னா இளநீ வெட்டி இது கண் திறந்து கல்கண்டு போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்னி கிளியர் ஆகிடும். அதே போல் பீன்ஸு ஒரு 150 ml எடுத்துக்கங்க. 150 கிராம் எடுத்து தோல்லாம் கட் பண்ணிவிடுங்க. துண்டு துண்டாக நறுக்கி விதையை எடுத்துருங்க. அந்த சதைப்பகுதியை மட்டும் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை மிக்சியில் அடித்து காலையில் வெறும் வயித்துல குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு 1 ஹவருக்கு எதுவும் சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிச்சினே இருங்க. அதுமாரி 15 நாளுக்கு ஒரு வாட்டி குடிச்சின்னு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் நம்ம சுரக்காயினுடைய ஓட்டை எடுத்து காய வச்சு பொடியாக்கி அதில் மோரில் அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை நம்ம மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் சஞ்சீவி பூ இதையும் பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னி சுத்தமடைஞ்சிடும். அதே போல் நுரையீரல் சுத்தமாகிறதுக்கு வில்வம் இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுனுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் இறா சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள், நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் நெல்லிக்காய் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் இதயம் சுத்தமாகிறதுனா ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. 2 எலுமிச்சம்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி சாறு பிசைஞ்சு எடுத்துருங்க தனியாக. தோலை மட்டும் போட்டு கொதிக்க வைக்கணும். அதே போல் ஒரு துண்டு இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம் தோல் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா இதயம் சுத்தமாகிடும், இதயம் பலப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.